ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமः. இன்றே ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் முதலாழ்வார் மூவரில் இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லையில் அவதாரம் செய்த நாள். நாம் உய்வதற்காக எம்பெருமான் ஆழ்வார்களை நியமித்தான். அவர்கள் மூலம் நாம் சம்சார இருளில் விழுந்து கொண்டிருக்கின்ற நாம் அவர்களை நீக்கி நாராயணன் பதமணிய இவ்வாழ்வார்கள் வந்து வைத்தார்கள். நேற்று காஞ்சிபுரத்தில் திருவெக்காவில் அவதரித்த திருவெக்காவில் பொற்றாமரை குளத்தில் பொற்றாமரையில் அவதரித்த பொய்கையாழ்வாரின் விருத்தாந்தத்தை பார்த்தோம். நேற்றே சொன்னோம், இந்த அனைவரும் தயாராக இருங்கள், திருக்கடல் மல்லை போகலாம் என்று. பாருங்கோள், அனைவரும் திருக்கடல் மல்லை போகலாம். அங்கு பூதத்தாழ்வாரையும் அவர் பாடிய பாசுரங்கள் ஒன்றையும் அனுபவிக்கலாம். துலா தனிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினः தீரே பில்லோத்பலே மல்லாபுரியாமிடே கதாம்சகம். ஐப்பசி மாதம் அவிட்டத்தில் திருக்கடல் மல்லை கடற்கரையில் மலர்ந்த நீலோத்பலம் என்ற பூவில் எம்பெருமானின் கதையின் அம்சமாய் அவதரித்த பூதத்தாழ்வாரை நான் துதிக்கின்றேன். மல்லாபரவராதீசம் மாதவிகசோத்பவம் பூதம் நமாமியோ விஷ்ணு ஞானதீபம் கல்பயது. எவரொருவர் பரமபுருஷனுக்கு ஞானச்சுடலுக்கு ஏற்றினாரோ கடல் மல்லையில் தலைவராய் குறுக்கத்திப்போவில் நீலோத்பலம் குறுக்கத்திப்போ இரண்டும் ஒன்று தான். குறுக்கத்திப்போவில் அவதரித்தருளினவரான இந்த பூதத்தாழ்வாரை நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். வந்தே பூதாக்கிய யோகீந்திரம் வரேண்யே குணசம்பதம் லக்ஷ்மி சகாய கருணாப்பிராப்த பிரமிதி வைபவம். ஸ்ரீயபதியின் கருணையால் மயர மதிலன் அருளப்பெற்றவராய் சிறந்த கல்யாண குணங்களுடையவரான பூதத்தாழ்வாரே நான் வணங்குகின்றேன் என்று சொல்கிறார். மாசே ததஸ்மின் வசூபஜிஷ்டே பரயசமுத்திரம் புரி மல்லநாம்யாம் லதாத் கிராதாத் பூதநாம கோமோதகி கீசக்திமுயோ முனீந்திரா. ஸ்ரீமன் நாராயணனின் கௌமோதகி என்னும் கதாயுதத்தின் சக்தி ஸ்வரூபியான பூதத்தாழ்வார் என்னும் முனிவர் தலைவர் இவ்வுலகில் கிழக்கு கடற்கரையிலே திருக்கடல் மல்லை என்னும் நகரில் பூப்பந்தலில் உள்ள நீலோத்பலம் என்றும் குறுக்கத்திப்பூ அந்த என்றும் பாடாந்தரம் இந்த சித்தார்த்த வருஷத்தில் பொய்கையாழ அவதரித்த திருவோணத்திற்கு அடுத்த நாளான அதே நாளில் அதே மாதத்தில் அதே திதியில் அவர் செவ்வாய்க்கிழமை அவதரித்தார். இவரோ புதன்கிழமை அஷ்டமி நவமி திதியில் சுக்லபக்ஷத்தில் சித்தார்த்த வருஷம் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதியில் புதன்கிழமையில் விஷ்ணுவுடைய மங்கள ஆயுதங்களான திவ்யாயுதமான கௌமோதகி என்னும் கதா அம்சமாக கதையின் அம்சமாக அவதரித்தருளினார். முற்கூறிய தனியன்களின் வைபவ ஸ்லோகங்களில் முன்னோர்கள் அனுசந்தித்த ரீதியில்
பொய்யாழ் அவதரித்த மனிதனமே அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று கூறுவார்கள். இனி பொய்யாழ்வார் திருக்கு 2ஆம் திருவந்தாதி என்ற 100 பாசுரங்களை அருளிட்டு அருளினார். இவரும் திருக்கோவலூரில் ஆயன் மிருகண்டு முனிவர் ஆசனத்தில் பொய்யாளுடன் சேர்ந்து இருந்தார். நாளை பெய்யாளுடன் பார்த்து கொண்டு அனுபவித்து பின் வைபவத்திற்கு வருவோம். அதற்கு தனியன் என்பறிவு தீர இறைஞ்சினேன் இன்னமுதா அன்பே தகழி அளித்தானை நண்புகள் சேர் சீதத்தா முத்துக்கள் சேரும் கடல்மல்லை பூதத்தார் பொன்னங்கழல் அப்படின்ட்டு இதற்கு தனியனிட்டறினார். திருக்குறை பிரான் பிள்ளான் அப்படின்ட்டு இவர் பெரியதமிழை நம்பியின் 3வது குமாரர். இவரை எம்பெருமானாருக்கு பெரிய நம்பியானவர் திருமலை நம்பியானவர் இவரை அபிமான புத்திரராக கொடுத்தார். இவர் எம்பெருமானாரின் 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவர். இவரை நாம் வணங்கி தொழுவோம். எம்பெருமானாரின் ஆக்ஞாய்படிக்கு இவர் திருவாய்மொழிக்கு 6000 படி இதற்கு வியாக்கியானமிட்டு அருளினார். இவரின் சிஷ்யர் எங்களாழ்வான் அப்படின்னு அவர் சிம்மாசனாதிபதிகள் ஒருவர் ஆவர். நம்ம உபதேச ரத்ன மாலை 39 40வது பாசுரத்தில் பிள்ளான் நஞ்சேயர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாமொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சியை ஒரு பிள்ளான் என்ற இடத்துல நம் மணவாள திருக்குறை பிள்ளான் பாடியிருக்கார். பிள்ளான் நஞ்சேயர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சியை கூறு. அடுத்த பாசனமானது முந்துருவே பிள்ளான் திருக்குறை பிள்ளான் முதலானோர் செய்தாலும் அந்த வாக்கியங்கள் அன்றாகில் அந்தோ திருவாய்மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் செஞ்சே கூறு அப்படின்ட்டு பிள்ளான்கிற அர்த்தத்தை அனுசந்திக்கிறார். அப்புறம் அடுத்த பாட்டில் தெள்ளாரம் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராஜர் பேரவர்களால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்படை அன்றுரைத்தது இன்பமிகு 6000 என்று அடைக்கின்றார். இவர் அருளிய கிரந்தங்கள் திருவாய்மொழிக்கு 6000 படி வியாக்கியானம். இவர் எம்பெருமானின் அவதார புத்திரர், அபிமான புத்திரர். திருக்குறை பிள்ளான் என்று பெரியவர காரணம் என்னன்னாக்க பெரிய திருமலை நம்பிக்கு பிள்ளை திருமலை நம்பி ராமானுஜன் பிள்ளான் 3 குமாரர்கள் இருந்தார்கள். எம்பெருமானார் திருமலை நம்பியிடம் கோவிந்தரை எம்பாரை யாசித்த பொழுது திருமலை நம்பி தன் குமாரனான பிள்ளானை அபிமான புத்திரராக வைத்து கொள்ளும்படி எதிராஜரிடம் அளித்தார். எம்பெருமானாரும் பிள்ளானிடம் பேரபிமானம் கொண்டவராய் தமக்கு அவரை ஞான புத்திரராக கொண்டு அவரை திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்யும்படி நியமித்தார். நம்மாழ்வாருக்கும் தமது ஆசாரியரான திருக்கோட்டியூர் நம்பிக்கும் திருநாமமான திருக்குறுகை பிரான் என்னும் திருநாமத்தை பிள்ளானுக்கு சாற்றி திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று அனைவரும் அழைத்தார். இதன் மூலம் ஆளவந்தாரின்
மூன்றாவது மனோதத்தை நிறைவேற்றினார். இவர் அதாவது இவர் 6000 படி திருவாய்மொழிக்கு எழுதினார். 2ஆம் திருவந்தாதிக்கு இவர் தனியனிட்டு அருளினார். என் பிறவி தீர இறைஞ்சினேன் என்னமுதா அன்பே தகழி அழைத்தானை நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடமல்லை பூதத்தார் பொன்னங்கழல் அப்படின்ட்டு இதை தனியனிட்டு அருளினார். அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, பூதத்தாழ்வாரை வணங்கினால் பிறப்பதும் இறப்பதுமாகிற சம்சாரம் தொலைந்து மோட்சம் சித்தமாகையால் அவரை வணங்கினேன் என்கிறார். தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னின் என்னுமா போல பக்தாமிரதமாக திருவந்தாதி பிரபந்தத்தை அருளி செய்தவரும் இலட்சணமான திருக்கடல் மல்லை என்ற திவ்ய தேசமான திருப்பதியில் அவதரித்தவருமான பூதத்தாழ்வாரை நமஸ்கரிக்கின்றேன் என்றாயிற்று. அமுதன்ன சொல்மாலை ஏற்றி தொழில் என்று இவ்வாழ்வார் தாமே அருளி செய்ததால் இன்னமுதா அன்பே தகழி அளித்தான் என்ற கருத்து நன்கு பொருந்தும். அளித்தானே என்ற இடத்தில் என்ன? அளித்தானே என்ற இடத்தில் 2ஆம் வேற்றுத்தொகை பிரிந்து யார் அளித்தான்? பூதத்தார் என்ற இடத்து கூட்டப்பட்டது. இவ்வாறு அன்பே தகழி அளித்தானே பூதத்தாரை என்றபடி பூதத்தாரை உருவகமாக கொள்ள வேண்டியது. நண்புகள் சேர் என்பது முத்துக்கள் சேரும் என்பதும் கடல் மல்லைக்கு விலட்சணங்கள். தலசேனத் துறைவாரையும் பூதத்தாழ்வாரையும் தன்னிடத்து கொண்டிருப்பதே திருக்கடல் மல்லைக்கு ஒரு விசேஷமானது. குளிர்ச்சி முத்தானது சீதம் என்ற வளச்சொல். சீதத்தார் அப்படின்னா சீதம் என்கிறது குளிர்ச்சி. குளிர்ச்சி முத்துக்கு குளிர்ச்சியான இயல்பு. முத்துக்கள் என்ற பன்மைக்கு சேர சுவாரஸ்யமாக இதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். 3 வகை முத்துக்கள் இத்தலத்தில் உண்டு. ஒன்று கடலில் தோன்றும் முத்து, வெள்முத்து, இந்த சிற்பிகளில் தோன்றும் முத்து. 2வது வானவரால் வணங்கப்படும் முத்து, அதாவது கடல்மலை தலசயனத்தில் கண்ணார்ந்து வருகின்ற கடல்மலை தலசயன துறைவார், அவருக்கு வானவரால் வணங்கப்படும் முத்து. 2வது எம்பெருமானாக இவ்விபூவிலிருந்து முக்தர் என்னும்படியாக குறுக்கத்து பூவில் இத்தலத்தில் தோன்றிய 3ஆம் முத்தான பூதத்தாழ்வாரை சொல்லலாம் என்று 3 முத்துக்கள் கடல் மலையில் இருக்கின்றது. இதில் என்னன்னாக்க, இது கவனிக்க வேண்டிய விஷயம், இப்பேற்பட்ட பூதத்தாரை நான் வணங்குகின்றேன், பெருமையுடைய பூதத்தாரை நான் வணங்குகின்றேன் என்று கடல்வண்ணன் பூதமே. ஏன் பூதத்தின் பேர் வந்தது இவருக்கு? பூதம் என்னும் சொல்ல சத்தை பெற்றது என்று பொருள். எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவித்தே இவர் சத்தை பெற்றார் என்று காரணம் பற்றினால், காரணம் உண்டானால் இவருக்கு பூதத்தாழ்வார் என்கிற திருநாமம் உண்டாயிற்று. திருவாய்மொழியில் பாசுரம் புலிய கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் பண்தான் என்று ஆடிப்பாடி பறந்து திரிகின்றனவே என்று கடல்வண்ணன் பூதம் என்ற இடத்து வியாக்கியானத்தில் இப்பொருள் நன்றாக காணலாம். அடுத்ததாக பாசுரத்திற்கு நாம் வரலாம். இவர் 100 பாசுரங்களை இட்டழுகினார். இதுக்கு 2வது திருவந்தாதி, இந்த பிரபந்தத்திற்கு 2ஆம் திருவந்தாதி என்று பெயர் உண்டாயிற்று. இவர் அந்த பாசுரம் ஒவ்வொன்றும் அட்சர லட்சம் பெறும். அது நம்ம சொல்கிறதுக்கு மனுஷன் 1000 நாக்குடைய ஆதிசேஷனும் ஸ்ரீஹரியுமே இதன் பெருமையின் பாசுரத்தின் பெருமைகளும் கூற வல்லவர்கள். ஓரிரு பாசுரங்களை நாம் அனுபவிப்போம் நின்று. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புறு செந்த இடுதறியா நண்புருகி
ஞானச் சுடலைக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தனான் அப்படின்ட்டு இந்த பாசுரம் முதல் பாசுரம். அன்பை தகழியாகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் சிந்தையை திரியாகவும் ஞான சுடலைக்கு ஏற்றினேன் என்று ஆழ்வாரின் பாசுரம் சொல்லுகின்றது. தகழி என்றாக்க ஒரு நெய் போடணும், திரியும் விடணும். அப்படியே ஆகாசத்தில் வெறுங்கையில் வந்து திரியும் இப்படி எண்ணெய் இப்படி விடவும் முடியாது, திரிய இப்படி போட முடியாது. அதற்கு ஆதாரமான பொருள் வேணும். எண்ணெய் விடணும், இல்லை திரி இப்படி விடணும். அதற்கு இருக்கின்றது தகழி. தகழி என்றால் அகல்னு வச்சுக்கோங்களேன். அன்பையே தகழி, பாசம் இருக்கலையே, அன்பையே அகல் விளக்காகவும் அகலாகவும், ஆர்வம் ஆசை அதையே நெய்யாகவும், இன்பமாகி இன்பம் பொங்கும். பெருமாள் நினைக்கிச்ச இன்பம் பொங்கின்னு இருக்கணும். அந்த இன்பம் பொங்கும் சிந்தையை திரியாகவும் கொண்டு எம்பெருமானுக்கு ஞான சுடலைக்கு ஏற்றினேன் என்கின்றார். அன்பு, ஆர்வம், இன்பு. அன்பே தகழியா அன்பு, ஆர்வமே நெய்யாக ஆர்வம், இன்புரு சிறந்த இன்பு இன்பம். இவை மூன்றுமே பகவத் விஷயத்தை தனக்குண்டான அனுராக விசேஷங்களாம். அனுராகத்தில் கணுக்கணுவாக அவஸ்தாபேதங்கள் உண்டானதுனால அவற்றை திருவுள்ளம் பற்றி அன்பு என்றும் ஆர்வம் என்றும் இன்பு என்றும் சப்தங்களை விட்டு கூறுகிறார். அவருக்கு எம்பெருமான் திருவருளால் தமக்கு அப்பெருமான் மேல் விசேஷமாக தோன்றியுள்ள பிரீத்திய நிலைமைகளை தகழியும் நெய்யும் திரியுமாக உருவப்படுத்தி சர்வசேஷியான நாராயணனுக்கு பரஞானமாகிய சுடலைக்கு ஏற்றி அடிமை செய்ய பெற்றேன் என்று மகிழ்ந்து கூறுகிறார் ஆழ்வார். எம்பெருமானிடத்தில் அனுராகமானது கணுக்கணுவாக ஏறி, அதாவது எம்பெருமாட்டு பக்தி, பாசம், அன்பு எல்லாம் கணுக்கணுவாக ஏறுவதானது வளர்ந்து செல்லப்பெற்றது. என்னன்னு அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு வந்து ஏறப்பட்டதானது ஒரு கரும்பு இருக்குது. கரும்பு எடுத்துனோன்னா கரும்பில் ஒரு நிறைய கணுக்களாக ஒவ்வொரு கணுவாக இருக்கும். நிறையா ஆரம்பத்தில் தழை மேலேருந்து தொகையிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சமாக கீழே கணுக்கணும். கரும்பில் வந்து கரும்புக்கு இவர் ஆசைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. கரும்பில் வந்து நுனிக்கரும்பில் அவ்வளோ சுவை இருக்கா, இனிப்பு இருக்காது. இறங்க கீழே வர அடி வேர்கிட்டு தான் நல்ல இனிப்பாக இருக்கும். ஆனால் இவர் அனுராகமானது கணுக்கணுவாக மேலே ஏறி செல்கின்றதாம். அதனால் பாசுரங்களை நான் வெளியிடுவதற்கு விளையிட்டேன் அப்படின்ட்டு எம்பெருமானிடத்தை தனக்கு அனுராகமானது கணுக்கணுவாக ஏறி வளர்ந்து செல்ல பெற்றதால் அந்த அனுராகம், அந்த பாசம், அன்பானது, பக்தியானது உள்ளடங்காமல் கணுக்கணுவாக மேல் ஏறி போச்சு அப்படின்ட்டு இதோட தாத்பரியம் அர்த்தம் அதுக்காக தான். அதனால் பாசம்தான் எனக்கு கணுக்கணுவாக மேல் ஏறி பாடணும் ஆசை தான் இந்த பாசனம் திருவந்தாது உண்டானத்திற்கே காரணம் அப்படிங்கிறார். உலகத்தில் விளக்கேற்றணுன்னாக்க தகழையும் நெய்யும் திருவியும் இன்றுமையாதுன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல ஆழ்வார் ஏற்றுகின்ற ஞான விளக்கானது லோக விலட்சணமானதால், லோகக்ஷேமத்திற்கானதால், அதுக்கு லோக விலட்சணமான தகழி அகலையும் நெய்யையும் திரியையும் கொண்டு ஜலிக்கின்றது போலும். பகவத் விஷய அனுராகத்தில் வெவ்வேறு நிலையாலே இவையாயின. உலகில் பல பதார்த்தங்கள் உலகில் பதார்த்தங்கள் பிரகாசிப்பதற்காக விளக்கேற்று. அதாவது ஒரு வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னா ஒரு இருட்டாக இருக்கு, முதல்ல வந்தோடனே செய்வோம், நேரம் லைட்டாக போடுவோம். லைட்டை போட்டால் வீட்டில் ஹாலில் வந்து விளக்கம் வந்துடும். அப்போ வந்து நல்ல வீட்டில் கண்ணு தண்ணி வெளியில் போயிட்டு வந்து இங்கே கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக லைட்டை போடுவோம். அப்போ அந்த காலத்தில் லைட் எங்கே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அப்போ கொஞ்ச நாள் இப்போ தானே, இந்த 50 வருஷத்துக்குள்ளே தானே. அதற்கு முன்னாடி
இன்னும் அகல் விளக்கு ஏற்றுவோம். வாசலில் பெயர் சின்ன வாசலில் இருக்கும். அந்த விளக்கு கொண்டு உள்ளே வரும். விளக்கு ஏற்றினா உள்ளே இருக்கிற பொருள்கள்லாம் புறப்பொருள்கள்லாம் தெரியும். ஆகையால் இவர் திரியையும் இவர் ஏற்றின விளக்கானது ஆத்மா ஜொலிக்கிறது போலும். பகவத் விஷய அனுராகத்தில் வெவ்வேறு நிலைமைகள் இவை உள்ளாயின. உலக பதார்த்தங்களை பிரகாசிப்பதற்காக விளக்கேற்றிவர். இவரும் ஸ்வரூபரூப பரஸ்வரூபங்கள் பிரகாசிப்பதற்கு விளக்கேற்றினாராம். நண்புருகி என்ற விடத்து நண்பு என்று ஆத்மாவை சொல்கிறது. ஞானானந்தங்களுடையது உடைமையாலும் எம்பெருமானுக்கு முக்கியமாக இந்த ஆத்மா யாருக்கு அனன்யாசேஷம், எம்பெருமானுக்கு மட்டுமே, யாருக்கு வேறு யாருக்கும் கிடையாது. அனயாக பூதமாகியாலும் ஆத்மா நல்ல வஸ்து என்கிற காரணத்தினால் நண்பு என்று இந்த ஆத்மாவுக்கு பெயரிட்டறினர். நண்பு என்பது குணப்பெயராயினும் இது ஆத்மாவிற்காக கொள்ள குறையில்லை. இவ்வாழ்வார் ஞானத்தமிழ் புரிந்த என்று இறந்த காலத்தில் ஞானத்தமிழ் புரிந்த நான் ஆழ்வார் என்னமோ பாடின்னு இருக்கார். இன்னும் அன்பேதகளையாவது இப்போ ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் முடிக்கிறதுக்கு இன்னும் 100 பாட்டு 99 பாட்டு இருக்குது. இப்போ தான் சுவாமி நீ ஆரம்பித்த ஞானத்தமிழ் புரிந்தது சொல்லி முடிச்சுட்டது மாதிரி தலைக்கட்டுற மாதிரி பேசுகிறீங்க. எப்படின்னாக்க நீ இருந்த காலத்தை பாடி முடிச்சுட்டு ஞானத்தமிழ் புரிந்த நான் அதனாக்க இன்னும் புரிஞ்சுன்னு இருக்கிறனான்னு சொல்லியிருக்கணும். இல்லை ஞானத்தமிழ் புரிய போகின்றான் சொல்லக்கூடியவன்னு சொல்லியிருக்கணும். அப்படி புரிந்த நான் இது இறந்த காலத்தை சொல்கிறேன்னாக்க அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னாக்க நம்மை கொண்டு கைபாடுவிக்க எம்பெருமான் விரும்பினான். இவர் எம்பெருமான் சத்தியசங்கல்பனாகியாலும் எம்பெருமானது திருக்குணங்களை பற்றி பாசுரங்களை தலைபேசி கட்டி தீரும்படியாக நம் உறுதியினாலும் இந்த பிரபந்தத்தை தலைக்கட்டியாக விட்டுதான் நினைத்தாராம். முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு அப்படின்னு நினச்சாலும் இந்த பிரபந்தம் சொல்லி முடிச்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஓரிரு பாசுரங்களை நாம் அனுபவிப்போம். இதில் 68 பாசுரங்களை எடுத்தோம் அப்படின்னோம்னாக்க யார் வலிமிக்க வாழையிற்றுக்கு வாழவனன் மாள வலிமிக்கள் வாழ்வரை மத்தாக வலிமிக்க வாழ்நாகம் சுற்றி மருகக்கடல் அடைந்தான் கோள்நாகம் கொம்பசித்தக்கோ அப்படின்ட்டு. இது தேவர்களுக்கு உண்டான விருத்தாந்தம். தேவர்களுக்கு இது பண்ணின்னு இருக்கார். நம்ம அசுரெல்லாம் அடி பண்ணுறார். இவளுக்கு அமுதம் கிடையாது. அசுரர்களால் பலசாலியாக இருக்கா, வாழை அடிச்சுட்டு ஜெயிச்சுன்னு வந்துன்னு இருக்காங்க. அமுதம் கிடைய வேண்டும் அப்படின்னு உத்தேசித்து ஒரு வடமலையை மத்தாக்கி வாசுகையை நாராக்கி கடையறான். கடையச்ச ஒரு யார் வேணும் கிடக்கன்னு மலை தண்ணீர் எங்கேயாமல் நிற்குமா ஆடிண்டே கிடக்கு. விஷ்ணு பிராச்சிக்க விஷ்ணு கூர்மனாக வந்து மடியில் உட்காந்துக்கிற இந்த ஆமைக்கு அது மேலே உடம்புல வைங்கோ அப்படின்ட்டு. அதான் ஆமையோடு வந்து இன்றைக்கி மட்டும் ஆமை நிமித்தி போட்டு இது பண்ண ஆமையோடு உடையாது. மேலே இருக்கிற ஓடு அந்த மேலே வந்து மரத்தை வைக்கிறா, மழையை மத்தா வைக்கிறா. அப்போ ஆடிண்டே இருக்கட்டுங்க. ஏன்னா ஆமை இப்படின்னு ஆமையோட வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்காத, இப்படின்னா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அது மேலே ஆடுறது மலையை வைக்கச்ச உடனே என்ன செஞ்சால் பெருமாள் தானே வந்து மத்தையும் தாங்கி பிடிச்சுட்டாராம். அமுதம் வந்துடுத்து எல்லாம் சிறுச காமதேனு எல்லாம் இல்லை மகாலட்சுமியும் வந்தாச்சு. தன்வந்திரியாக இது கொண்டு கையில் இது அமுத கலசத்தையும் கமண்டலத்தையும் அட்டாப்பூச்சியும் தன்வந்திரி வைத்தியம் அந்த காலம் சிகிச்சை செய்கிறதுனாக்க ரத்தங்க செய்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரத்தங்க நிசத்தனத்துனா அட்டாப்பூச்சி இருக்கும் கிராமத்தில். அதை ரத்தத்தில் கொண்டு வச்சுவிடுவா. ஆக்கா பொண்ணு பிடிச்சோன்னு ரத்தம் வெளியே வராது. இன்னும் இது போட்ட மாதிரி அது கொண்டு வந்தார். அப்படி இருந்தார். வந்ததுனால யார் வந்தார்? கோள்நாகம் கொம்பசித்தக்கோ கொலையாபிடமர் ஹம்சன்
பிற்பரும் அதுக்கு அது மன்னத்தை கூப்பிடுச்சு, விழா கூப்பிடுச்ச குவலையாபீடம் என்கிற யானையின் கொம்பை முறித்து அவனை இது பண்ணார். அப்போ தான் வந்தான் அப்படின்ட்டு. அப்புறம் கோவாகி மாநிலங்காத்து நங்கன் முகப்பே மாவாகி செல்கின்ற மன்னவரும் பூமியவும் செங்கமல நாபியாம் சேவடி கேழ் இருவப்பும் தன்கமலமே தன்கமல மேய்ந்தார் தமர். அவர் திரிபுவன சக்கரவர்த்தி பல விருதுகளுடைய ராஜாதி ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம் ராஜ வர்த்தாண்டன் பராக்குன்னு குதிர்மையில் 2 வராவத்தம். அவனுக்கு இந்த செல்வானு எப்படி கிடைத்தது? அவன் பல பிறவிகள் எடுத்து எம்பெருமானுக்கு திருவிளைகளுக்கு தொண்டு செய்தமையால் அவன் இப்பிறப்பில் இதுவாக இருக்கின்றான், ராஜாவாக இருக்கின்றான். அவனை ராஜாவாக்கியவன் யார்? இது எம்பெருமான் தான், சிவன் நாராயணன் தான் அப்படிங்கிற. அப்புறம் 70ஆம் பாட்டு தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்காள் தமருள்ளத்து தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவில் மதிக்குடந்தை என்பரே ஏவல்ல எந்த இடம் அப்படின்ட்டு தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்பால் தமருள்ளத்து தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்தை என்கிற. இது என்னங்கச்ச? தமிழுள்ளம் அன்பர்கள் உள்ளம். தஞ்சை இது தலைச்சங்க நாள்மதியம், தலைச்சங்க நாள்மதி இல்லை, தஞ்சை மாவணிக்கு மணிவாடக்கூடம். அப்புறம் தலையரங்கம் திருவரங்கம் திருத்தன்காள் காஞ்சிபுரம். அப்புறம் திருமலை, இப்போ திருக்கடல் மல்லை திருக்குடந்தை எல்லாம் எம்பெருமான் ஏவி மேகின்ற இடம் அப்படிங்கிறார். இதில் எதாவது ஒசத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இதெல்லாம் சொல்லியிருக்கலாம், சொல்லிவிட்டு கடைசியில் தமருள்ளம்னு கொண்டு வந்திருக்கலாம். இவர் தமருள்ளம் தஞ்சைன்னு முதல்ல தமிழுள்ளத்தை போட்டார். இது தமிழுள்ளம்னாக்க அன்பருடைய உள்ளம். எம்பெருமான் எவ்வளோ திவ்ய தேசங்களிலும் இருக்கிறான், இருக்க பள்ளி கொண்டு நின்று இருந்து கிடந்து நடந்து திவ்ய சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான் எங்கே அவருக்கு பிடித்தமான இடம்? தமருள்ளம். அவர் வாசம் செய்து அன்பர்களுடைய உள்ளத்தையே அவர் அதிகமாக விரும்பி அவர்கள் அதுக்கு அப்புறம்தான் பாக்கிங்கிறார். சில சொல்லலாம், இந்த சுவாமிகள்லாம் குடந்தையை பாடிருக்கா, திருவரங்கம் பாடிருக்கா, தஞ்சையை பாடியிருக்கா, எல்லா ஊரையும் பாடியிருக்கா, எங்கள் ஊரை பாடவே இல்லையே, என்ன வஞ்சனை ஆழ்வார்களே நீங்கள் பாடவில்லை இப்படி கேட்கலாம். அதுக்கு என்னன்னாக்க, எல்லா திவ்ய தேசங்களிலும் எல்லா திருப்பதினாக்க திவ்ய தேசங்கள் மட்டுமல்லாமல் எல்லா கோயில்களையும் இருக்கும் பெருமானுக்கும் இது உகந்ததாக உண்டு. இந்த கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை பெரிய நம்பிகள் அந்த சோழசபைக்கு போய் அவனுக்கு உரத்தாழ் கண்ணை எடுத்து வந்துருக்கா, மாலினி ஜோலைக்கு வந்துட்டா 2 பேரும். அப்போ அந்திம மூச்சு போடின்ற பெரிய நம்பிக்கை அவருக்கச்ச குரத்தாழ்வான்னு சொல்கிற, சுவாமி இதை கொஞ்சம் மூச்சு அடக்கிக்க கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் தூரத்தில் திருமாலம் ஜோலைக்கு சிறுவரங்கையுமே கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் இருக்கும், 100 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் 2 நாள் பொறுத்துண்டு இருந்தாக்க இப்போ திருவரங்கம் போனாக்க அங்கே பதமழிச்சாக்க வைகுண்டம் போகிறது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு குரத்தாழ்வன் சொல்கிறார். இப்போ பெரிய நம்பி என்ன சொல்கிறார்? எல்லாமே எம்பெருமான் திருக்கோவில் கொண்டிருக்கின்ற அத்தனை திவ்ய கஷேத்திரங்களையுமே உனக்கு இதுதானா திவ்ய தேசம்தான். திருவரங்கத்தில் மறிந்த பரமம் அடைந்தாலும் அடைந்தாலும் சர்ம திருமையை கழித்தாலும் நீ எந்த ஊரில் பெருமாள் கோயில் கொண்டிருக்கின்றாரோ அந்த ஊர்களில் நீங்கள் சர்ம திருமையை கழிஞ்சு போனாலும் அதுவே உமக்கு திருவரங்கம், அந்த இடமே உனக்கு பரம வைகுண்டமும் கொடுக்கும்னு பெரிய நம்பிக்கை குரத்தாழ்வானுக்கு உண்டான ஒரு சம்பாஷணை இது. அதனால் ஆழ்வார் தஞ்சை திருவரங்கம் திருமலை திருப்பதி திருமாலிருஞ்சோலை திருக்கடல் மல்லை அத்தனை பாடியிருந்தாலும் அத்தனையுமே எல்லா திருப்பதிகளுக்கும் எல்லா கோவில்களுக்குமே ஒப்புமையாகும் என்று ஒரு இது. அப்புறம் அங்கே 87
திருக்கோட்டியூர் சொல்கிற இன்றோ அருகிலன்றிலேயும் இந்நிலத்தை சென்று ஆங்களந்த திருவடியை அன்று கருக்கோட்டில் கிடந்து கைதொழுந்தேன் கண்டேன் திருக்கோட்டி எந்த திறம் அப்படின்ட்டு. முதலாழ்வார் என்ன சொல்கிறார்? கருவரங்கத்துள் கிடந்து பெரியாழ்வார் கருவரங்கத்தில் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை அப்படிங்கிறார். இவர் அன்று கற்கோட்டியூர் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டியூர் மேயான் திருக்கோட்டி தற்காழ நரசிம்மர் சுவாமிநாராயண பெருமாள் உரமெல்லனையான் மூல பேருக்கு வாழ்க்கெல்லாம் திருநாமங்கள் பெருமாளுக்கு. இவா நான் இருக்கச்ச எல்லா கருக்கள்னாலும் போயிடுத்தேன். நான் கருக்கோட்டில் கர்ப்பத்தில் இருக்கும் கர்ப்பனாக இருக்கேன்னு குருக்கத்தை போதான். மனுஷ ஜென்மம் கிடையாது, மனுஷன் கரு கிடையாது. அங்கே எப்போவுமே திருக்கோட்டி இவனையும் நரசிம்மனையும் உரகமெல்லனையும் அவரையே தியானித்து கொண்டு என் கோவில் இருந்தேன். அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அவ ஒரு பாசுரங்களை கொண்டு ஒரு யானையானது என்ன ஒரு பெருகுமத வேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இரு கணில மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை அப்படிங்கிறார். பெருகுமழை வேதம் அப்படின்னாக்க என்ன? பெருகுமத வேதம் அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு யானை மதம் பிடிக்கிற யானை போயின்னு இருக்கு. வனம் பிடிக்கிற யானை போயின்னு இருக்கச்ச அது யார் பேர்த்தையும் இஷ்டது தெரிஞ்சுன்னு கிடக்கும். திருமலையின் வளத்தை பற்றி சொல்ல இந்த பாசுரம். யானை அது பெருகுமத வேழம் மாப்பிடுக்கு முன்னின்னு இருகடை மூங்கில் வாங்கி அருகிருந்த தேங்கலந்த இட்டம் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணர் வரை அப்படின்ட்டு. இது பெரிய விஷயம் நினைக்க அனுபவிக்க வேண்டிய பாசுரம். இது பெரிய பெருமா இதுவாக யானை போகிறதுப்பா அங்கே சித்துன்னு கிடக்க போய் யார் கேட்டால் எங்களை வான்னு கூப்பிட்றோம் இன்னும் வரமாட்டேன்னு கொடுத்து இஷ்டத்தை சுத்துன்னு கிட்ட காட்டில் போகிற வழியில் தன்னோட பெடையை பார்த்துட்டு ஜோடியை பார்த்து கொடுத்து ஜோடி இதை பார்க்க இது அதை பார்க்க ரெண்டும் ஒன்றை பார்த்து பார்வையால் கவி நின்றது. ஒரு அடி ஒரு எடுத்து வைக்க முடியல ஆண் யானையால் வெளியில் போய் அது என்ன நினச்சது? இந்த விட்டு போக முடியாது, இப்போ தான் இதை நைச்சியம் பண்ணணும் நம்ம ஜோடியை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்ததுதான். அது ஒரு வழி எடுத்து வைக்காமல் நைச்சியம் பண்ணக்கூடியதுக்காக அது என்ன செய்யணும்னா இளம் மூங்கில் குருத்து இருக்கு இல்லையா, யானைகளை மூங்கில் குருத்து தென்னை தென்னை மட்டையெல்லாம் சாப்பாடு நல்லா சாப்பிடும் விரும்பி. அதில் மூங்கில் குருத்து இருக்கு இல்லையா, அது உடைச்ச பிடுங்கி ஒரு தேனில் தோச்சு தான் அந்த மூங்கில் குச்சியை தேனில் தோச்சு அந்த பெடை இருக்கு இல்லையா தன்னோட ஜோடி அதுக்கு வாயை பிழிஞ்சு தான். அப்படி எப்பேற்பட்ட எப்படி அனுபவிச்சு படுறா பத்தேளை தாழ்வார். ஒரு யானையானது ஒரு பெடையுடன் இருந்து கொண்டு இவ்வாறு செய்கின்றது அப்படிங்கச்ச அவ்வாறு அது எவ்வாறு இருந்தது அப்படின்னாக்க அதை அது எம்பெருமானும் தாயாரும் எவ்வாறு அந்யோன்யமாக இருக்கின்றார்கள். திரங்கடவாணனும் பத்மாவதியும் பெரிய பெருமாளும் தாயாரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கின்றார்களுக்கு தாயார் முகமலர்ச்சியை பெருமாள் பார்த்துட்டுருக்கார். தன் பெடையோட முகமலர்ச்சி ஆகணுங்கிறத யான் என்ன செய்கிறது? மூங்கில் கொடுத்து உடச்சி வாயில் விழியறது. அப்பேற்பட்ட பாசுரங்கள் இதெல்லாம் எல்லா பாசுரங்களுமே மக்களும் ரொம்ப அருமையான பாசுரம். இதில் சொல்கிற இந்த பாட்டில் நானே கைபாட வல்லேன், நான் செந்தமிழ் பாடியிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டை சொல்கிற இடத்துல சொல்கிறார் நீ தமிழ் பாட வல்லவனா எப்படி செந்தமிழாக இருக்கியாமின்னு என்ன பாடு அப்படின்னு ஒரு பாட்டில் கேட்குற எம்பெருமா நீ சொல்லிக்கிறிய நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது என்ன தான் பாடி நான் சொன்னேன்,
அப்படிங்கச்ச அவர் யானே செய்தேன். அது 74வது பாசுரம் என்னன்னாக்க, யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடியேன் எம்பெருமா யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. பெருந்தமிழன் நல்லேன் பெரிது அப்படிங்கச்ச நீ சொல்லு, அப்படி என்னத்தை நீ பெருந்தமிழனாக பிடிச்சா பாடி கிழிச்சு விட்ட, உன் தமிழ் தான் இந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாமே, நீ சொல்லு அப்படின்னு பெருமாளை கேட்கச்சதான் அந்த யானையோட விரதான் சொன்னோம் இல்லையா. யானையானது மதம் பிடித்த யானையானது மூங்கலை பறித்து கொண்டு ஒடித்து அதை தேனில் தொட்டு தன்னோட பிடைக்கு வாயில் பிழியறது. அதுபோல் பெருமாளும் தாயாரும் நித்தியோவில் அப்படி இருக்கின்றார்கள் என்று அந்த முதல் பாட்டுக்கு இது விருத்தாந்தம், யானை உபமானம். நமக்கிழமாக அதுக்கு எதுக்கு இப்படி லிங்க் பண்ணுற பற்றிங்களை கொண்டு அருமையாக இருக்கு இல்லையா. அந்த பாட்டெல்லாம் படிக்கிறோம் நம்மளும். அப்புறம் 81வது பாட்டில் பாசுரத்தில் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டும் அவனை மெய்யே மிக கண்டேன் வான்திகழும் நேமி ஒளிதிகழும் சேவடியும் வான்திகழும் சோதி வடிவு. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் பின்னும் மிக கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டும் அவனை மெய்யே. அப்புறம் மிக கண்டேன் வான்திகழும் நேமி குளிரும் சேவடியும் வான்திகழும் சோதி வடிவு அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில். அவர் அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, கேட்குற பகல் கண்டேன்னா நமக்கெல்லாம் ஒரு 60 ஜாம ஒரு நாளைக்கு 60 நாள் சொல்லுங்களேன், 30 நாள் பகல் 30 நாள் ராத்திரி, 30 நாள் பகல் ராத்திரி போய் தூங்குவோம். அவனை சொல்லச்ச நீ பகல் கண்டேன்னா, அதாவது ஆழ்வார்கள் ஆசாரியர்கள் ரிஷிகள் முனிவர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் அவளுக்கெல்லாம் பகல் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமானை தரிசிப்பதும் எம்பெருமானை சிந்திப்பதும் எம்பெருமானோட கல்யாண திருக்குணங்களை பாடிக்கொண்டிருப்பதும் அதுதான் அவர்களுக்கு பகல். அது இல்லாத அந்த பாடாமையும் நினைக்காமையும் இருப்பதும் கல்யாணங்களோட பேசாமல் இருப்பது அவளுக்கு ராத்திரி. அதனால் பகல் கண்டேங்கிற இடத்துல நான் பாடின பாட்டுகள் அத்தனையும் நாராயணனை பற்றி பாடினேன். நான் பாடின பாட்டுகள் பாடின்னு இருக்கேன். இந்த பாட்டுகள் அத்தனையுமே நாராயணன் ஒரு பாடும் காலமெல்லாம் எனக்கு பகல் அப்படின்ட்டு அப்புறம் சரிப்பா ரொம்ப சந்தோஷம், பகல் கண்டேன் பெருமாளை கல்யாண குணங்களெல்லாம் பாடுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்குறதுக்கு. யாரை பார்த்தேன் அப்படிங்கிறது அது கொஸ்டின். கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சொல்கிற யாரை பார்த்தேன், எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன்? நாராயணனை கண்டேன் நாராயணனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். யாரை கண்டேன்? நாராயணனை கண்டேன் நாராயணனை கண்டேன் பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் அப்படிங்கிறார் அவர் சொல்லும் பொழுது. அப்போ கேட்குறேன்ப்பா, கண்டேன் கனவில்லாம் சொல்லின்னு இருக்கிய நீ, கனவில் மிக கண்டேன் சொல்லின்னு இருக்கிய நீ, மிக கண்டேன் கனவில் மிக கண்டேன்னு தூக்கத்தில் பார்த்தியா? தூக்கத்தை பார்த்து மெய்யா பார்த்தோம்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படியே கேட்கச்ச அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இதுக்கு பிரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் ஒன்றுனாக்க கேட்குறார். இதை பாருப்பா, கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சொல்கிற யாரை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு பிரியவாசன் பிள்ளை என்னன்னாக்க, நீ வடுகர்னாக்க வடக்கத்தியர், அதனால வடுகர் வடக்கத்தியர்லாம் நார்த் இந்தியன்லாம் வடக்கத்தியர் வடுகர் மாதிரி ஒரு வடுகர்னா ஆந்திர பிரதேச வடுகர்னு ஜாதி ஒன்று இருக்குது, மலை ஜாதிகள்லாம் கோதாவரி கரைகளில் இருக்கும். வடக்கத்தியார்களுக்கும் பொருந்தும், நார்த் இந்தியன்களுக்கும் பொருந்தும், இவாளுக்கும் பொருந்தும். வடுகர் பேசுகிற வார்த்தைப்படி நீ பேசுகின்றாயே, கண்டேன் கண்டேன் அவனை கண்டேன் இங்கே கண்டேன் அங்கே கண்டேன் இங்கே கண்டேன்ட்டு ஒழுங்காக புரிய முடியாது சொல்லி யாரை பார்த்தேன்? நாராயணனை கண்டேன். அப்பாடா
இப்போ புரிஞ்சு நாராயணனை நீ பார்த்தியா, நாராயணனை பார்த்து அப்படி சொல்லிட்டு போய் என் கண்டேன்கிறியே அப்படின்ட்டு பெரியவாச்சன் மேலே யாரை பார்த்தா என்று சொல்ல வேண்டுங்கிச்சு. அப்போ தான் நாராயணனை கண்டேன், நாராயண சப்தம் அங்கே வருது அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தங்கிச்சு எப்படி தூக்கத்தில் பார்த்தியா, அதெல்லாம் நம்ப முடியாது, அப்போ தூக்கத்தில் பார்த்துருவேன் அப்படிங்கிச்சே. மிக கண்டேன் எப்படி பார்த்தேன்னா, வாந்திகழும் நேமி ஒளிதிகழும் சேவடியும் வாந்திகழும் சோதிவடு அப்படி பரவத்தில் இருந்தானோ, கையில் வலக்கையால் இடக்கே சங்கத்தோடையும் இது கிரீட்டம் முகட பீதாம்பரம் அத்தனை கௌஸ்துவம் அத்தனை எப்படி இருந்தானோ, தேவிமார்களோடு இருந்தானோ, எப்படி இருக்கானோ, பரவத்தில் எப்படி பார்த்தானோ அவனை நேராக கண்டு அனுபவித்தேன் அப்படின்ட்டு பொய்யாளர் பாசம் விட்டு எழுகின்றார். அது முதல் 2 புதத்தாழ்வார் பாசம் விட்டு எழுத 2 திருவந்தாதியம். அடுத்ததாக கடல் மல்லைக்கு என்றைக்குமே ஒரு விசேஷம் உண்டு. கடல் மல்லைன்னா ஆழ்வார்களை மண்டுவா. சில பிள்ளலோகம்ஜியர் புனருத்தானம் செஞ்சு இதை செய்த கோவில்கள்லாம் கட்டி ராஜா வச்சுன்னு கட்டி கோவில்கள்லாம் இந்த நிர்மாணம் இது பண்ண மறுபடியும் அழிஞ்சு போன கோவில்கள் சிதைந்து போன கோவிலை நல்லா இது பண்ணி சீர் பண்ணி வந்த ராஜா வச்சுட்டு அவர் பிள்ளலோகம்ஜியர் வழியில் வந்தவா தான். அவர் அவர் யாருன்னாக்க எம்பெருமானாரின் நடுவில் ஆழ்வான் அப்படின்னு 8வது சிம்மாசனாதி 7 சிம்மாசனாதிபதிகள். அவர் வழியில் வந்தவர் தான் பரவஸ்து பட்டபிரான். அவர் பரவஸ்து பட்டபிரான் அஷ்டகஜாச்சாரியர்கள் ஒருத்தர் மணவாள மாமணிகளுக்கு இது அவரோட பிரபோத்தர் தான் வரதாச்சாரியர் என்கிற பிள்ளலோகம்ஜியர். இது கருட மண்டபத்தில் பிரவச்சனம் பண்ணிட்டு கச்ச பெருமாள் நீர் உலகாரியனோ அப்படின்ட்டு ஒரு விருது கொடுத்தாராம். விருது கொடுத்து அதில் பிள்ளைலோகம் ஜியர் அப்படின்ட்டு இவா அம்சத்தில் வந்ததால் தான் பிள்ளைலோகம் அப்படின்னு அங்கிருந்து ஆரம்பித்து இன்று இதற்கு முதல் ஆச்சாரியர் அவர் குமாரர்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ தலசேன துறைவா. இப்பொழுதே பிள்ளலோகம் அவர்கள் வர்த்தமான சுவாமியான ஸ்ரீ பிள்ளலோகம் பெருமாள் கோவில் பிள்ளைலோகம் ஸ்ரீ திருவேங்கடாச்சாரிய சுவாமி இந்த திருமாலையையும் ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார். அவளுக்கு திருக்கடல் மல்லையில் முதல் தீர்த்தம் முதல் மரியாதைகளும் உண்டு. அவளுக்கு அடியேன் அந்த திருமாலை சம்பந்தப்பட்டவன் ஆகையினால் அடியேனுக்கும் இந்த கடல் மல்லை பூதத்தார் சொல்லும் பொழுது அடியேன் ஆச்சாரியரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களாக சொன்னேன் நான். அதனால் இப்போ ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆழ்வார்கள் பாடச்ச திருமங்கை ஆழ்வார் கேட்கவே வேண்டாம், பெருமாள்லாம் விட்டுருவார், நம்ம எல்லோரும் விட்டுருவார். முதல் 2 வரி பெருமாளுக்கு திருமொழியில் அவ்வளவுதான். அடுத்த 2 வழி காவிரி நதி மக்கள் மதுகள் அப்படின்ட்டு ஓடின்னு இருக்கும். இந்த பாசுரத்தில் இன்னொரு பாசுரம் சொல்லி முடிச்சிடுறேன். இதில் அதாவது போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பொக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டேத்தும் போது உள்ளம் போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணுவேங்கடன் பேராய்ந்து அப்படின்ட்டு அங்கே இருக்கிற வானரங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னாக்க, காலமாக உஷஸ் காலத்தில் எழுந்துக்கிறது, குடிக்கிறது, என்ன குளிச்சுட்டு இன்னும் திருமணம் சேர்த்து ஊர்த பண்ணுறோம் சாத்திண்டு இருக்கிற புதியதான மனமிக்க மலர்களை கொண்டு வேங்கடவனுக்கு திருவேங்கடமுடையானுக்கு அர்ச்சனை செய்கின்றது. அதுபோல் மனமே நாமும் செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வாரிட்டல் இருக்கின்றார். அது வேங்கடவில் அவ்வளவு வானரங்கள் இது பண்ணுறது, இது மாடு இது யானை மூங்கில வச்சு பெண்பாடிக்கு கொடுக்கறது, எவ்வளோ அழகாக உரைத்துட்டு பாடு. அப்புறம் திருவரங்கத்துக்கு திருக்கோட்டிமையான் திசைன்னு சொல்லின்னு இருக்க சில பல பாசுரங்களை அனுபவித்தோம். இன்னும் அடுத்ததாக இதில் ராமாசுரந்தாதியர் சொல்லுகின்றார், மணவாளமான சாதிக்கின்றார். இரவனை காலும் இதே திருள்கட ஞானம் என்னும் நிறைவிலைக்கேற்று பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத் துறை வைத்தாலும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையனை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே. இது 9ஆம் பாசுரம் பாட்டு. திருவரங்கத்து ராமானுசன் இருந்தால்
இது பண்ண அருளிச்சது. இறைவனை காணும் இதே திருள்கட ஞானம் என்னும் நிறைவிலைக்கேற்றி பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்சத் துறை வைத்தாலும் ராமானுசன் புகழோதும் நல்லோ மறையனை காத்து இந்த மண்ணகத்தை மன்ன வைப்பவரே அப்படின்ட்டு இந்த பாசனம் போயின்னு இருக்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய என்னும் விருது ராமானுஜுடையாருக்கே ஏற்கும் என்கிறார். சர்வ சுவாமியான எம்பெருமானை சாட்சாத்கரிப்பதற்கு எல்லோருக்கும் உபகரணமாக இருந்த ஹிருதயமானது அஜானந்த இருளாலே இரண்டும் கெட்டு போகாதபடிக்கு பரஜானமான பூர்ண தீபத்தை ஏற்றியவரான பூதத்தாழ்வார் திருவடிகளை தம் திருவுள்ளத்தை இடைவிடாது வைத்து கொண்டு அவற்றையே அனுபவிக்கும் எம்பெருமானாருடைய குணக்கீர்த்தனமே பொழுதுபோக்காக இருக்கும் விலட்சணர் யாரோ அவர்கள்தான் வேதத்தை நன்றாக ரட்சித்து இந்நிலோகத்தில் நிலைநிறுத்த மகான்கள் என்றாகிறது. ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றியார் ஏன் சொல்லுவானு? ஞானம் நிறைவேற்ற இடத்து ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு என்று பூதத்தாழ்வார் தம்முடைய அருளுச்செயல் நினைக்கத்தக்கது. இதயம் ஹிருதயம் என்ற வடசொல் விகாரமாகும். பூதத்தாழ்வார் வந்து ஏற்றிய ஞானம் என்னும் நிறைவிளக்கானது இரண்டாம் திருவந்தியாகிற அவருடைய அருளுச்செயல் பூதத் திருவடி என்று இங்கே சுவாமிக்கு வாசகம், பூதத்தார் என்னும் சுவாமி என்றபடியாகும். திருவடி தன் நாமம் மறந்தும் நமரும் பெருளடிகள் என்பழித்தால் திருவடியின் தகவினுக்கு இத்தியாதியான திருவாய்மொழியின் அருளிச்செயல் பிரயோகங்களை பார்க்கும் பொழுது காணலாம், பிரயோகங்களில் காணலாம். இந்த மண்ணகத்தே மறையினை காத்து மன்ன வைப்பவர், அதுக்கு எம்பெருமான சம்பந்தம் பெறாத மற்றவர்கள் வேதம் பிரமாணமே இல்லை என்று சொல்லுவாரும் அதனை பிரமாணமாக ஒப்புக்கொண்டும் அபார்த்தங்கள் பண்ணுவாருமாய் இருப்பவர்கள் அவர்கள் யாவரும் வேதமார்க்க வித்வம்சிகள். ராமானுஜுடையார் தாம் ராமானுஜனுடையார் தாம் ஸ்ரீ வேதமார்க்க பிரதிஷ்டாபன ஆச்சாரியர்கள் என்று இதற்கு அமுதனார் இந்த பாசுரமிட்டலினார். இதற்கு அர்த்தம் இது. அதன்மேல் இது நேற்று பார்த்த வாழிவு நாள் பாட்டில் ஐப்ப செல்வானம் அவிட்டம் சதைமை ஒப்பில்வார் நாள்களத்தில் எப்பயும் பேசுவார் பொய்யார் புதத்தார் பெய்யாழ்வார் தேசுடைய தோன்றும் சிறப்பார் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து வைத்த ஆழ்வார்கள் இந்த வாழ்ந்த பாட்டு பயின்றிருக்கு. நமக்கு வந்து வாழித்திருநாம பாட்டு போகிறது. வாழித்திருநாமத்தில் வந்து உபதேசத்தனமாலையில் வந்து சாதிக்கிறார். இந்த முக்கியமான இதில் என்ன பண்ணி ஐப்ப செல்வானும் அவிட்டம் சதைமவை ஒப்பில்வார் நாள் உலகத்தில் எப்போயும் பேசுவார் பொய்யார் புதத்தார் பெய்யாழ்வார் தேசுடனே தோன்றும் சிறப்பார் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து வைத்து நட்டமிழால் நூல் செய்து நாட்டை வீழ்த்த பெற்றுமையோர் என்ற முதலாழ்வார்கள் என்னும் பெயர்வர்க்கு நின்றுலகத்தே திகழ்ந்து என்று உபதேசத்தனமாலையில் மணவாளவாணிகள் இந்த பாடியிருக்கின்றார். இவாளுக்கு முன்னாக முதலாழ்வார்கள். இப்போ அந்த பின் தான் நாரணன் யார்? நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதத்துக்கு இது ஆணிவேர். இவ வந்து பிறந்ததுக்கு தான் அவதரித்ததுக்கு பிறகு தான் நமக்கு வந்து நம்முடைய மதம் இவர் நம்ம பெருமாள் நாரணனை காட்டினார். நாரணனை காட்டிவே தான் கழிப்பட்டது. இவா மூலமாக தான் நாரணன் ஃபஸ்ட்டு நாரணருக்கு ஞான தமிழ் பிறந்தான் சொல்கிறார் இல்லையா? அன்பேதழியா ஆறுமேனியா இது இந்த ஞானச்சுழற்கேத்தனே நாரணருக்குன்னு நாரண நாமத்தை இங்கே கொண்டு வர்றார். இவர் வந்ததுக்கு அப்புறம் நாரணன் யாருன்னு தெரிஞ்சது. என்ன நீயும் திருமகளம் நின்றாயால் அப்படின்ட்டு திரைக்கையில் சேவை சாதிச்சார் இல்லையா? அவள் இதற்கு அப்புறம் தான் நாரணன் யாருன்னு அவெல்லாம் சொல்லி காமிச்சிருக்கார் நமக்கு. இவர் பூதத் திருவடிகள் என்று பூதத்தாழ்வார் திருவடி சம்பந்த பூதத்தாழ்வார்கள் என்றுமே அவர் வாழி திருநாமத்தை சொல்லுவோம்.
அன்பே தகிழி 100 மருளினான் வாழியே ஐப்பசில விட்டத்தில் வந்து அவதரித்தான் வாழியே நண்புகழ்சேர் குறுக்கத்து நான் மலர்வன் வாழியே நல்ல திருக்கடல் மலை நாதனார் வாழியே இன்புருகு சிந்தை திரியிட்டபிரான் வாழியே எழுங்கினான் சுழலைக்கு ஏற்றினான் வாழியே பொன்மறையும் திருவரங்கர் புகழ் உரைப்போன் வாழியே பூதத்தார் தாளினைகள் இப்பூதலத்தில் வாழியே அன்பே தகழி 100 எடுத்தான 2ஆம் திருவதி அன்பே தகழி ஆறுமே நீயாக என்று ஆரம்பித்து 100 பாசுகளை இட்டருளின பூதத்தாழ்வார் வாழ வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு மங்களாசாசனம். ஐப்பசி மாதம் அவிட்டத்தில் அவதரித்த பூதத்தாழ்வார் வாழ வேண்டும். ஐப்பசில் விட்டத்தில் அவதரித்தான் வாழ வேண்டும். ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்த பூதத்தாழ்வார் வாழ வேண்டும். நண்புகழ்சேர் குறுக்கத்து நான் மலர்வன் வாழினா இந்த குறுக்கத்து அந்த அவதரிச்ச இடங்கனாக்க தலசேனப்புரம் கோயிலுக்கு இது இருக்குது. அவர் கோவிலுக்கு எதிர்க்க ரோடை கிராஸ் பண்ணி பஸ் ரோடு இருக்குது. அதை கிராஸ் பண்ணி போனால் நந்தாவனம் வந்துடும். நந்தாவனத்தில் புஷ்கரணி இடம் இருக்குது. புஷ்கரணி பக்கத்தில் ஒரு குறுக்கத்தி மரம் இருக்குது செடி. அந்த குறுக்கத்தி மர செடியில் ஒரு புஷ்பத்தில் அவதரித்தார் நாள் மரம். அந்த குறுக்கத்தி பூ அப்படின்னு என்ன உடங்களெடுத்தேற விட்டு கூத்தாட வல்லைங்கோவே மடங்கொள் மதிமுகத்தாரே மால் செய்ய வல்ல எம்மைந்தா இடந்திட்டு இருணியர்களாக உங்கீண்டார் குடந்தை கிடந்த என்கோவே குறுக்கத்தி பூ சூட்டவாராயின்னு பெரியாழ்வார் ஆனனமைக்கு நீபோது அருமந்தாவதிரியாவில் குறுக்கத்தி பற்றி பாசுரை பாடியிருப்பேன். அதே போல் ஆனனமைக்கு நீபோது அருமந்தாவதிரியாய் காணமெல்லாம் தெரிந்தவன் கரியதரிமீனி வாட பானையில் வாழைப்பறி பற்றாதாரர் நாம் சிறப்ப தேனில் இனியபிரானே செண்பகப்பூ சூட்டவாராயின்னு ராஜமன்னாருடைக்கு செண்பகான நட்சத்திரம்னு பேர். அந்த பெருமாளை பிடிச்ச போய் செண்பகப்பூ தான். அந்த கோவில் நந்தவனம் பூரா செண்பகப்பூ ஒரு காலத்தில் இருந்தது. நான்லாம் சின்ன வயனாக இருக்க செய்யலாம். அதனால் அடியானுக்கு பிறந்த இடம் ராஜமன்னாருடைய அதான் அடிக்கடி ராஜமன்னாடு பெருமாள் கண்ண வந்துன்னு இருக்கார். வார்த்தைகளில் க்ஷமிச்சுக்கணும், அடிக்க சொல்கிறேன் என்னன்ட்டு தப்பாக நினைக்கப்படாது. என்ன எப்போ ராஜமன்னாடு ராஜகோபாலங்கானேன்ட்டு இருந்தாலும் ஊர் பெருமாள் இல்லையா இது. அதனால் குறுக்கத்தை சின்ன பூவில் தோன்ற நாதனா வாழியே. இதாவது அன்பை இன்பமான சிந்தையை திரியிட்ட பிரான் வாழியே. சிந்தை அன்பேதான் ஆர்வமே நீயா இன்புருகு சிந்தையை இன்பம் அந்த சிந்தையை திரியா அன்பை வழக்காகவும் ஆர்வத்தினையாகவும் இன்ப சிந்தையை திரியாக விட்ட பிரான் வாழியே. ஞான விளக்கேற்றினான் ஞான சுடவிளக்கேற்றினான் வழியை ஞான சுடரை கேட்டினாலும் ஞான சுடவிளக்கேற்றினே நானருக்கு ஞானத்தமிழ் பிறந்தனான் அப்படிங்கிறார் இவர். அதனால் எழுஞான சுடவிளக்கு ஏற்றினான் இவர். திருவரங்கர் எப்போவுமே பொன்பவரையும் திருவரங்கர் புகழை போனவர். எப்போ தங்கத்திலேயே இது பண்ண ஸ்ரீரங்கத்தில் தங்கம் பொறுத்த இடத்துல இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற தங்கவேலி மேலே இது பண்ணியிருப்பாள். அது இப்போ தவிர இருக்குது. பொன்புரையும் அந்த காலத்தில் தங்கமெல்லாம் என்னன்னு தெரியாது. பொன்புரையும் திருவரங்கர் புகழை திருவரங்க பெருமானு என்றைக்குமே நித்தியமாக அடிக்கடி பாடி திருவரங்கம்ட்டு திருவரங்கத்தை பாடின்னு இருப்பார். திருவரங்கம் புகழரை போன் வாழியே தாளினைகள் இந்த பூதலத்தில் வாழியே அப்படின்ட்டு பூதத்தாழ்வார் தாளினை இந்த பூதலை எப்போது வாழியங்கிறார். இப்போ அன்பேதகளின் உபரான் வாழியே ஐப்பசில விட்டத்தில் அவதரித்தான் வாழியே நண்புகழ்சேர் குறுக்கத்து நான் மலர்வன் வாழியே நல்ல திருக்கடல் மல்லை நாதனார் வாழியே என்பது சிந்தை திரியிட்டபிரான் வாழியே எழுஞான சுழலைக்கு ஏத்தினான் வாழியே பொன்முறையும் திருவரங்கர் புகழை போன் வாழியே பூதத்தாதாளினே இப்பூதலத்தில் வாழியே. இத்துடன் பூதத்தாழ்வாரின் வைபவமானது முடிந்தது. இதில் சொல்கிறதும் நிறைய விஷயம் இருக்குது. ஆழ்வார்கள்லாம் அந்த பெருமாளை திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். நன்னாத திருக்கடல் மில்லை 2ஆம் பாசுரம் 2ஆம் 7ஆம் திருமணி 1ஆம் பாசுரம் நன்னாத வாழன் உழைப்பிற்கு அவரதும் பின்னா கவிதைந்த பெருமா கண்ணார்ந்து கடவுளை சன்னம்ட்டு அந்த 10 பாடலுமே அடியார்களை பற்றி பாடியிருப்பார். அதில் முதல் பாட்டில் என்ன சொல்கிற அப்படின்னாக்க அடியார்களை அடியார் யார் நினைப்போரோ அவர் தான் என் நாயகர், அவர் தான் இன்னைக்கு என்னோட சுவாமி. யார் யார் அடியார் திருக்கடல் மல்லை தலசன தொழுவார்கள் யாரோ இந்த அடியார்கள் தான் எனக்கு இறைவன் என்னுடைய நாயகர்னு இந்த பாட்டு அடியார். இவர் திருவங்கி ஆழ்வார் கண் சோர் வெங்குருதி
இழியன் வந்து இழியன்ட்டு திருச்சேரி பாசுரத்துலேயும் அடியாரை பற்றி ஆழ்வார் திருக்கிடமல்லையும் அடியாரை பற்றி புகழ்ந்திருக்க, திருச்சேரியிலையும் புகழ்ந்திருக்க. அதனால் பாசுரம் அனைத்துமே நன்றாக இருக்கும். அடியேன் அறிந்தவரை உங்கள் சொல்லியிருக்கின்றேன். இந்த ராஜகோபாலன் அடிக்கடி வந்துன்னு இருப்பார். ஏன்னா அது விடாது, என்ன அவட ஒட்டின்றிருக்கிறது உடம்பில். அதனால் அது வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். அவரும் பெருமாள் தானே. அதனால் இத்துடன் பூதத்தாழ்வாரின் வைபவம் முடிந்தது. நாளை 3வது ஆழ்வார்க்கு அடுத்த மாடமாமயிலை பேயாழ்வாரை பற்றி நாளை ஒரு சில பாசங்களை கண்டு அனுபவிக்கலாம். ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருவடியிலே சரணம். ஆழ்வார் முருமானார் ஜிய திருவடியிலே சரணம். ஆசாரிய திருவடியிலே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.